வாங்க அன்பு மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் 20 வரை மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். மீனத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே குரு பகவானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதியாகவே குரு பகவான் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் சித்தர்களின் அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். காலபுருஷ சக்கரத்தில் 12வது ராசியான மீனத்தை பொறுத்தவரை மீனத்தில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி என்று 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, உங்கள் ராசியின் அதிபதியான குரு, ரண ரூண ரேகஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கிரமாக பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரவில்லை. உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத்திரம் 4 அதிர்ஷ்டமான தினங்கள் இருக்கு. நவம்பர் 1, 2 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்க வேண்டிய வேலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பரில் 28, 29 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இதே வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களும் இதுக்கு மேலே தான் வருது. நவம்பர் 18, 19 இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுற வேலை. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையுமே உடனுக்குடனே உங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இங்கே உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள், அதே போல் தொடங்குற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் இல்லை அந்த செய்கையை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முதலீடுகளை பார்த்தீங்கன்னா அவசரமாக செய்கிறது நீங்கள் செய்யாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து யோசித்து செய்கிறது நல்லது. ஏன்னா முதலீடு செய்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் அதிகமாக இருந்தாலும் அந்த முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க சாதக பாதகங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தைரியம் அதிகமாக இருக்கும். அதே போல் தெளிவான மனசு இருக்குது. தெளிவான மனசோட உங்களுக்கு தைரியம் அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்கும். நீங்கள் இந்த கால நேரத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களோட சேர்த்து நீங்கள் யாரோடையும் பகைமையை வளர்த்து கொள்ளாதீங்க. அதாவது அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் வாண்டடாக உள்ளே போய் அந்த பிரச்சனையினால உங்களுக்கு பகைமை வர மாதிரி நீங்கள் அந்த பகைமையை வளர்த்துக்காதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனைகளை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தில் உள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் அடுத்த விஷயத்தில் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா யோசித்து பண்ணுறது நல்லது. அதே போல் இந்த செய்கைகள்லாம் நமக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கால நேரத்தில் யோசிச்சும் சிந்திச்சும் செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழில், வியாபாரம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா உங்கள் கிரக நிலைகள் அதே போல் உங்களோட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால இதை சார்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் பேச்சு திறமை அதே போல் உங்களோட பார்த்தீங்கன்னா செயல் திறமையால் தான் இந்த கால நேரத்தில் நீங்கள் அதிகமான லாபங்களை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தொழில் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு தேவையான பணவரத்து அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இப்போ தொழிலில் வர லாபமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற வகையான லாபங்களும் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு மிகச்சிறப்பாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலைக்கு தகுந்தவங்களுக்கு என்ன ஆகுனா உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு அது பதவி உயர்வாவோ, சிலருக்கு பண உயர்வாவோ, இல்லை சிலருக்கு மதிப்பு மரியாதை உயர்வு, அது மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோடு சேர்த்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சி வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சி வச்சுக்கிறப்ப என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள்
நீங்கள் கம்மியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்பம் சார்ந்த விழாக்களில் அதிகமாக கலந்து கொள்வீங்க. இந்த விழாக்களின் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான காலத்தையும் நேரத்தையும் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லலாம். என்னப்பா நீ இப்படி சொல்ற, இது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம் தானே இருந்திருக்கு, நன்மைகளே நடந்தது இல்லையே, நீங்க சொல்றது புரியுது, ஆனா இதற்கு மேல எல்லாம் மாறப்போகுது. மாறப்போறது மட்டும் இல்லாம இதில் நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதே போல நிறைய விருந்துகள்ல நீங்க கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு. இதனால இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்துல இருக்க மாதிரி நிம்மதியா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்தில வந்து நீங்க குழந்தைகளோட எதிர்காலம் பற்றி, "ஐயோ! என்னப்பா எதிர்காலம் எப்படி இருக்கும்?" அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தாலும், அந்த எண்ணங்களை சார்ந்து நீங்க செயல்படுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட குழந்தைகளோட ஏற்றத்திற்கு நீங்க இப்பயே வந்து ஒரு அடிகோல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதேபோல அக்கம் பக்கத்தில உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில இருக்கவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல விவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நன்மைகள் அதிகமா இருந்தாலும் நீங்க விவாதங்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த விவாதங்களை தவிர்க்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வீண் விவாதங்களை தவிர்க்கிறப்போ, இது உங்களுக்கு நெறைய நன்மைகளை பயக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவர்கள். மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க கூடுதல் மதிப்பெண்ணோ, இல்ல பெயரும் புகழும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். இந்த கூடுதலான உழைப்பு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும், நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில நீங்க கடின உழைப்பு போட வேண்டியிருக்கும். இந்த கடின உழைப்பு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும், நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல பெண்களை பொறுத்தவரை ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்கள், நன்மைகள் நிறைய அமையறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு மன தைரியத்தோட தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இங்க அதிகமா இருக்கிற வேளையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில முடிவுகள அவசரப்பட்டு எடுக்க வேணாம். நீங்க நல்ல முடிவுகளா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அதில இருக்க சாதக பாதங்கள முழுசா அலசி ஆராய்ஞ்சுட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிருங்க. சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிறது மட்டும் இல்லாம, ஒரு அமைதியான, சந்தோஷமான மனநிலை நீடிக்கும். அதற்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டியது அவசியமா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பொறுத்தவரைக்கும், நீங்க குரு பகவானை வணங்குங்க. குரு பகவானை வணங்குறது மட்டும் இல்லாம, சிவனோடு இருக்க குரு பகவானை வணங்குங்க. அதேபோல நவகிரகங்கள குரு பகவானுக்கு விளக்கேற்றி வணங்குறப்போ உங்களுக்கு ஏற்றங்களும், முன்னேற்றங்களும், நன்மைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கவேல, நீங்க அதே நேரத்தில சாய்பாபாவையும் இந்த கால நேரத்தில வணங்கலாம். சாய்பாபாவையும் வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் உண்டாகும். நம்ம இங்க சொல்றோம்ல சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், வாக்குவாதங்கள் இதோட தாக்கமும், வேகமும் பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்க இவங்கள வணங்குறப்போ அது குறையும். இதுதான் உங்களுக்கான பரிகாரமா இருக்கு. நீங்க முடிஞ்சா அன்னதானங்கள் இந்த கால நேரத்தில பண்ணலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவோம். அந்த அன்னதானத்தை பண்றப்போ உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களும், நன்மைகளும் வரும் அப்படின்னு இந்த கால நேரத்தில சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம முதலா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையான வசதிகளும் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் அதாவது பொருள் வரவு, பண வரவு எல்லாமே இந்த கால நேரத்தில உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுவரை உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், அதெல்லாம் நீங்கி உங்க ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பா மேம்படும். இந்த ஆரோக்கியம் மேம்பாடானது உங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற ஏற்றங்களையும், நன்மைகளையும், முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்தில பார்க்கப்படவில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் உங்களுக்கான நன்மைகள், அதேபோல தடைகள், தாமதங்கள் என்னென்ன இருக்குங்கிறத இங்க பார்க்கலாம். இந்த கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மனது தெளிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம, உங்க மனதைரியமே உங்கள் உடல் தைரியத்தையும் மேலும் கூட்டும் வண்ணமா அமைக்கும். அதேபோல தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த தன்னம்பிக்கையானது தொழில், வியாபாரம் எல்லா வகையிலும் நீங்க சிறப்பா செயல்படுறதுக்கு ஏற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா பிறக்கும். உங்கள் தாய், தந்தையோட ஆரோக்கியத்தில இந்த கால நேரத்தில நீங்க கவனம் செலுத்த வேண்டும்.
அந்த ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது இங்க முக்கியமா இருக்கு. நண்பர்கள், உறவினர்களால இந்த கால நேரத்துல உங்களுக்கு உதவிகள் அதிகமா கிடைக்கும். ஏற்கனவே நீங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், உறவினர்களோட உதவி உங்களை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாவும், உங்களோட ஏற்றத்தையும், வேகத்தையும், தாக்கத்தையும் அதிகரிக்கும் வண்ணமாவும் இருக்குன்னு சொல்லலாம். அதேபோல அவர்களும் உங்களோட சேர்ந்து ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தாய், தந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இத ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. இந்த முன்னெச்சரிக்கையா எடுத்துட்டு, அதற்கு தகுந்த மாரி செயல்படுங்க கொஞ்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்பா எதிர்பாராத காரியங்கள்ல சில தடைகள் வரலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள்ல உங்களுக்கு தடை வருவதற்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அதனால அத கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. வண்டி வாகனங்கள்ல செல்றப்போ கொஞ்சம் கவனமா போங்க. ஏன்னா வண்டி வாகனங்களால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வரலாம். அதேபோல வண்டி வாகனங்களால பிரச்சனைகள் வரதுனால, நீங்க அடுத்தவங்க கூட வண்டி வாகனத்துல போறப்பயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்பட வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒட்டுமொத்தமா நீங்க இந்த கால நேரத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படி முதலாவதான ராசி நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்க வேலையில அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடதி. இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் உங்களுக்கு சுமாரா இருக்குன்னு சொல்லலாம். அதனால அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அலட்டிக்காம என்ன விஷயத்தை உங்களால சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இதே போல எல்லா ராசி பலன்களையும் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜோட கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். அதே போல் பண வரத்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சுமாராகவும் இழுபறியான நிலைமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த நம்பிக்கையானது உங்களுக்கு நன்மை அடையும். அதே போல் பார்த்தீங்கன்னா அலுவலகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நிறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பணிகளில் ஒரு தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதற்கு தகுந்த போல் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அந்த முன்னெச்சரிக்கையை உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளை தரும் விதமாக அமைய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து செயற்படுவீங்க. இதன் காரணமாக குடும்பத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுறதுனால நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையோடையும் பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பொருட்களை வாங்குறதுனால இந்த கால நேரத்தில் செலவுகள் அதிகமாகலாம். ஆனால் அதற்கேற்ற வரவுகளும் வரதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை, அன்பு, பாசம், நேசம் இதெல்லாமே உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அந்த கவனமானது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் பெறும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடையும் அதே போல் அதிகமான உழைப்பை கொஞ்சம் கடின உழைப்பை போட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தடையாக மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த எதிர்பாராத தடைகள் உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இந்த கால நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை மட்டுமே உங்கள் ஏற்றத்திற்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கையின் காரணமாக வெற்றிகளை அடைவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தடைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கை மூலமாக தான் நீங்கள் உடைக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். கலை சார்ந்த துறைகள் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் இருந்த அழுத்தம் விலகிறது மட்டும் இல்லாமல் அழுத்தம் நீங்கும்படியான சூழலும் உங்களுக்கு இங்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருப்பவங்களோட ஒத்துழைப்பு இந்த கால நேரத்தில் கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் இப்படி எல்லாமே நன்மைகள் தரும் விஷயமா இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஒரே ஒரு லைக்